ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊரில் ஒரு 7 அந்தணன் இருந்தானா. அவன் டெய்லி யாசகம் பண்ணி அவனோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தானா. அப்போ ஒரு நாள் யாசகம் பண்ணையில் நிறைய அரிசி கிடச்சிச்சான். அவன் அன்னைக்கு உணவுக்கு தேவையான அரிசியை பயன்படுத்திட்டு மிச்சத்தை ஒரு மண்பானையில் போட்டு உரியில் கட்டி தொங்க விட்டுருந்தானா. அவங்க விட்டு அவனுக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சான். ஆஹா, நிறைய அரிசி இருக்குன்ட்டு அப்படியே அந்த உரியில் இருக்க மண்பானையை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டானா. அப்போ அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவில் என்னென்னா, அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சான். உடனே அவன்கிட்ட இருக்க அரிசியை 100 வெள்ளி காசுக்கு விற்றுட்டானா. விற்றுட்டு அந்த காசில் 2 ஆட்டுக்குட்டி வாங்கினானா. அந்த ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நிறைய குட்டி போட்டுச்சான். இப்படி குட்டி போட்டு 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 ஒரு பெரிய ஆட்டு மந்தையே வந்துருச்சான். இப்போ என்ன பண்ணானா, அந்த ஆட்டு மந்தை எல்லாத்தையும் விற்றுட்டு மாடுகளை வாங்கி விட்டானா. பசு மாடு, காளை மாடுகளை வாங்கி விட்டானா. ஆனால் அதுவும் பயங்கரமாக பல்கி பெருகிருச்சான். மாட்டிலேருந்து பால் கறந்து அதை வியாபாரம் பண்ணி, அதை தவிர தயிர், வெண்ணெய் இதுகள்லாம் கூட வியாபாரம் பண்ணி நிறைய காசு வந்துருச்சா. பெரிய பணக்காரன் ஆகிட்டானா. இவன் போல் பணக்காரன் ஆனோடனே அந்த ஊரில் இருக்க ஒரு செல்வந்தர் தன்னோட மகளை அவனுக்கு கட்டி கொடுத்தாரான். அந்த மனைவியும் இவன் மேலே ரொம்ப பக்தியோடு அப்படியே அர்ப்பணிப்புணர்வோடு அவனுக்கு எல்லா சேவைகளையும் செய்வாளாம். வீட்டு வேலை போக அவனோட வியாபாரத்துலேயும் அவனுக்கு உதவியாக இருந்தாலாம் அவனோட மனைவி. இதுக்கிடையில இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தானா. அந்த பையன் ஒரு சேட்டைக்கார பையனா. அதனால் இவன் அந்த பையனை திட்டிகிட்டே இருப்பானான். சேட்டை பண்ணாத அப்படி இப்படின்னு. அவன் என்ன செய்வானா, காதலே வாங்காமல் அந்த குட்டி பையன் ஓடி போவானான். அவனை பின்னாடியே விரட்டிக்கிட்டே போவானான். இவன் அந்த பையனை கட்டிக்கிறதுக்காண்டி ஒரு நாள் என்ன செய்கிறேன், ஒரு குச்சியை எடுத்து அவனை அடிக்க போகிறேன். குச்சியை எடுத்து அடிக்க போகிறது கனவுல நினச்சிக்கிட்டு நிஜத்துலேயே அவன் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த பையன் பின்னாடி போய் நின்று அவனை மிரட்டுறதுக்காண்டி, அடிக்காமல் மிரட்டுறதுக்காண்டி காற்றுல அந்த குச்சியை வீசினானா. அப்படி வீசி எல்லாம் அவன் தலைக்கு மேலே இருக்க மண்பானையில் அந்த குச்சி பட்டு மண்பானை உடஞ்சி அந்த அரிசியெல்லாம் இவன் தலைவலியாக கீழே கொட்டிடுச்சான். முழிப்பு பார்த்தா நிஜத்துலேயே குச்சியை வச்சு வீசினதெல்லாம் அந்த மண்பானை உடஞ்சி அரிசியும் கீழே ஃபுல்லாக கொட்டி வேஸ்ட்டாக போயிடுச்சான். அப்போ தான் தெரிஞ்சிச்சான், அங்கே ஆடு இல்லை, மாடு இல்லை, மனைவி இல்லை, மகன் இல்லை, ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஆஹா, நம்ம கண்டதெல்லாம் கனவை அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிட்டானா. சுட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம காற்றுல மனக்கோட்டை கட்டக்கூடாது, ஓகேவா? டு நாட் பில்ட் கேஸ்டில் இன் த ஏர். ஓகே சுட்டீஸ், அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.